விஜய் அவர்களோட வார் ரூம் எஃபெக்ட் பெருசா இருக்கிறதுனால அண்ணாமலையோட எஃபெக்ட் தெரியாம போயிடுச்சு. விஜய் அவர்களுக்கு முன்னாடி அண்ணாமலை தான் அவர் பேசு பொருள். இந்த சமூக ஊடகத்தளத்தில் பார்த்தீங்கன்னா அவரை எதிர்த்து யாருன்னா பேசிட்டாங்கன்னா தொடர்ந்து ஒரு 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 5-6 ஐடியிலேருந்து வந்து அவரை நீ 200 ரூபா நீ இத்தை வாங்கிக்கோ, நீ அத்தை வாங்கிக்கோ, உனக்கு என்ன தெரியும், மலடா அண்ணா மலடா அப்படின்ற மாதிரி. இப்போ தாவேக்காக்கு என்ன பண்ணுறாங்க, தாவேக்கா வந்து அதை விட இது சின்ன விஷயம்னா தாவேக்கா பண்ணுறது பெரிய விஷயம். தாவேக்கா அரசியலே அதில் தான் பண்ணுது. அண்ணாமலைக்கு அந்த வார் ரூம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு 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 கால்வாசி பண்ணாரு. ஆரம்பத்திலேயே அவர் ரீல்ஸ் கலாச்சாரத்தை அவர் கொண்டு வந்தாருன்னு சொல்லலாம் சார். இந்த வெள்ளம் சமயத்துல படகுல இருந்து இறங்குற மாதிரி மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலை காரணம் இந்த ரீல்ஸ் பைத்தியக்காரத்தனம் தான். இல்ல ரீல்ஸ் வைபு பண்ணி இன்ஸ்டால லைக் போட்டு இன்ஸ்டால இது பண்ணி சாம்சங் தொழிலாளிக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண்டீங்களா? என்ன பண்ணீங்க? ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த மோகம் இளைஞர்கள் கிட்ட அப்படி அண்ணன் இப்படி ஃபயர் விடுறாரு, பேசுறாரு, தெரிக்கிறாரு. இது வந்து ஒரு கலாச்சாரம் ஆகிவிட்டது. இந்த கலாச்சாரத்தை பரப்பி விட்டதுல அண்ணாமலை அவர்களுக்கும் பங்கு.